சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மறைந்த தலைவர் விஜயகாந்தின் சிலை திறக்கப்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் 28 காலமானார். அவரின் 72வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவரது சிலை கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா திறந்து வைத்தார். சிலையை திறந்து வைத்த பிரேமலதா கண்கலங்கினார். விஜயகாந்தின் சிலை திறப்பு விழாவில் விஜயகாந்தின் மகன்கள், தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, தேமுதிக தலைமை அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும் என்று தெரிவித்தார். உரிய நேரத்தில் விஜய பிரபாகரனுக்கும் கட்சியில் பொறுப்பு வழங்கப்படும் என கூறினார். வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாக பிரேமலதா குற்றம் சாட்டினார். அவர் அடிப்படை உறுப்பினர். ஆனால் கழகத்தில் அனைத்து பணிகளையும் யார் அழைத்தாலும் அது ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு. விருதுநகர் தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டிட்டு இருக்காரு. வெற்றி பெற்றவரை ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலம் கொண்டு தோல்வி ஊற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி அப்படின்றத நாங்கள் உறுதியாக எடுத்துக்கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்வோம், மீண்டும் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்திருக்கிறேன். உரிய நேரம் வரும்போது அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு தலைமை கழகத்தை சேர்ந்து நாங்கள் அனைவரும் தொண்டர்களும் விரும்பும் போது அவருக்கு பதவி தரப்படும்.